பன்னீர்செல்வம் அவர்கள் செப்டம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறதாகவும் அதே மாதிரி விஜய்க்கு அவர் ஆதரவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன? இப்போவும் குழப்பிக்கிட்டு இருக்காரா? விஜய்க்கு தனி கட்சி, உரிமை மீட்பு கழகம் ஆச்சு. நேற்று வரைக்கும் அதான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் தனி கட்சி தொடங்க போறாரு. இவர் சொன்னவொன்னு ஒரு அம்மா வேலைக்கு போய் வெளியில் போயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன். ஆரம்பத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், ஒதுங்கி கொள்ளுங்கள் ஓபிஎஸ். அவர் ஒரு சுயம்புவாக வந்த ஒரு தலைவர், பெஸ்ட்டு அடிமை ஆஃப் தி இயர் அப்படின்ற அளவுக்கு பக்காவாக இருக்காப்புல தம்பி அப்படின்ட்டு. அக்கா இந்த மாதிரிலாம் கிடைக்கவே மாட்டாங்க. பலரும் இன்றைக்கி சசிகலாவை பார்க்குறாங்க. அந்த பழைய விசுவாசம் யாருக்கும் போகல. ஓபிஎஸ் ஒரு படி மேலே போய் அதிமுகவை எதிர்த்து, ரெட்டையிலையை எதிர்த்து போட்டி போட்டார். என்னென்ன தொல்லை கொடுக்கணுமோ தொல்லை கொடுத்தாரு. அதான் அதிமுக பழக்கிற வேலைலாம். எதுவுமே முடியாமல் இன்றைக்கி தனியாக போய் தனிமரமாக மனம் நடத்ததெல்லாம் ஒரு சும்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இருக்கும். 90% அவருடைய இது ஒதுக்கப்பட்டு விட்டார். அதிகபட்சமாக அவர் அதிமுக கூட்டணியில் பாஜகவுடைய சிபாரிசின் பேர் ஏதோ ஒரு 2 எம்எல்ஏக்கள் வாங்கி, இவனுங்க தான் ஓபிஎஸ் பெரிய தலைவர், அதிமுக அவர் கையில் போகணும் வளரிடணும் தான் இப்போ நீங்கள் சொல்கிறவங்க. ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை, செல்லா காசு. தொண்டர்களோட லிங்கில் இருக்கிறவங்க, கனெக்டில் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். எதுவுமே பண்ண மாட்டேன், யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னா இதுதான் நிலைமை. காமராஜ் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாருன்னு சொல்லி கருணாநிதி இவர்கிட்ட சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. என்ன தகுதி இருக்குது நீங்கள் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்கினான்னு சொல்கிறதுக்கு? நீங்கள் வாங்க எல்லாரும் 8 கோடி 10 கோடி சொந்த வாகனத்தில் எல்லா அமைச்சரும் 2 கோடி 3 கோடி. முதலமைச்சர் இப்போ 2.5 கோடி பேரம்பேரில் இருக்கிற ஒரு வண்டி யூஸ் பண்ணுறாருன்னு தகவல் வந்ததா இல்லையா? வன்மம் தெரியுதா? பன்னீர்செல்வம் அவர்கள் செப்டம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறதாகவும் ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு அவர் ஆதரவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பன்னீர்செல்வம் நான் ஆரம்பத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன், ஒதுங்கி கொள்ளுங்கள் ஓபிஎஸ்ன்னு. அவர் ஒரு சுயம்புவாக வந்த ஒரு தலைவர் கிடையாது. அவர் 2001 அந்த காலகட்டங்களில் டிடிவி தினகரனுக்கு தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் நிற்க எம்பி, இப்போ இது தேனி அப்போ பெரியகுளம், அதில் அவர் எம்பியாக நிற்கும் பொழுது முதலாக அந்த நகர செயலாளர் தான் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து அவருக்கு டிடிவிக்கும் பிடிச்சி போச்சு. அந்த முக்குளத்தூர் சமுதாயம் அதனால ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. அதற்கு பிறகு சசிகலா வரைக்கும் ரீச் ஆகுது. பெஸ்ட்டு அடிமை ஆஃப் தி இயர் அப்படின்ற அளவுக்கு பக்காவாக இருக்காப்புல தம்பி அப்படின்ட்டு. அக்கா இந்த மாதிரிலாம் கிடைக்கவே மாட்டாங்க. ஏதாவது எடுத்துகிட்டு வானா அவன் பாதி பாக்கெட்டில் போட்டு கொண்டு வருவான். இவங்க அந்த மாதிரி கிடையாது, நல்ல தம்பியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அக்கா தேர்தலில் நிற்கிறாங்க, ஜெயலலிதா அங்கே ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்கிறாங்க. அப்போ இவர் தான் தேர்தல் ஏஜென்ட்டு. எல்லாம் முடிச்சிட்டாம்மா, மீதி காசு 1.5 லட்ச ரூபா அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறது நடந்தது. அவங்க அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, என்ன ஓபிஎஸ் இவ்வளோ வெள்ளந்தியாகிறீங்க, அந்த வெள்ளந்திக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு அவங்க கவனிக்கல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சசி நீ சொன்னது கரெக்டு தான், அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையாக இருக்குது இது அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணுறாங்க. 2001 இவர் நின்று ஜெயிக்கிறார். இவர் தானாக பல தடவை எம்எல்ஏ ஆகி முயற்சி எடுத்து தொண்டர்கள் கூட்டம், மாவட்ட செயலாளர், அதன் மூலிமா அந்த மாவட்டத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு, அதை வைத்து இவரை அமைச்சராக்குனா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை. அதனால தான் இவர் வந்த ரூட்டை சொல்கிறேன். 2001 எம்எல்ஏ ஆன உடனே அவர் இதாகிறார், பொதுப்பணித்துறை கொடுக்குறாங்க. அந்த வருஷம் டான்சி நில பிரச்சனையில் ஜெயலலிதா பதவி விலகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ யாரை போடுறது? அக்கா நான் தான் சொன்னேனே தம்பி அவ்வளோ வெள்ளந்தியான தம்பின்னு அப்படின்னா தம்பியை போடு, முதலமைச்சர் ஆக்குறாங்க. அவங்க அந்த கேஸ் முடித்து வந்தோன்னா அப்படியே கொடுக்குறாரு அம்மா அப்படின்ட்டு. அந்த பணிவு, அந்த விசுவாசம்லாம் நான் நடிப்புலாம் சொல்ல மாட்டேன். உண்மையிலே ஜெயலலிதாவை ஓபிஎஸ் மதித்தார், நேசித்தார். அதுக்கு நானே ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். ஒரு தடவை 2015 இந்த ஜெயிலில் அவங்க அரெஸ்ட் ஆகி இங்கே இருக்கிறாங்க, ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த கேஸ் இருக்கிறதுனால அவங்களால முதலமைச்சர் ஆக முடியாது. ஓபிஎஸ் தான் முதலமைச்சர். அதிமுகவில் ஒரு பெரிய துக்கமாகவே இருக்குது அது. ஏன்னா அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, முதலமைச்சர் ஆக முடியலன்னு. அந்த வருஷம் தீபாவளி வருது, எல்லாருக்குமே ஒரு மாதிரி வருத்தமான நிகழ்வு. ஓபிஎஸ் வீட்டில் பிரியாணி ஆக்குறாங்க. அவர் மாடியிலேருந்து வர்றாரு, அவர் கவனிக்கல, அவருக்கு தெரியாது. பார்த்த உடனே கடுமையான கோபம் வந்துச்சு அவருக்கு.
யார் அம்மா அங்கே அந்த மாதிரி இருக்காங்க, இங்கே தீபாவளி பண்டிகை கேட்குது, பிரியாணி கேட்குதா, கூட அவன் சமையல்காரன். நான் சமையல்காரன்றவர் பல ஆண்டுகள் ஆஃபீஸோடைய ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறவர். இது பிரியாணி வெளியே போனி, இனி என் கண்ணில் படக்கூடாது, கிளம்பு நீ. ஐயோ ஐயா நான் இல்லை ஐயா, நீ படவே கூடாது, கிளம்பு. அம்மா அந்த நிலமையில் இருக்காங்க, இங்கே நம்ம பிரியாணி சாய்ச்சி சாப்பிட்டானா ஓபிஎஸ்ஸு, அப்படி பேச்சு வரணுமா அப்படின்னு. அப்புறம் அவங்க மனைவி வந்து இல்லைங்க நான் தான் செய்ய சொன்னேன். அப்பவும் திட்டுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, கொஞ்சம் கூட ஒரு இது வேணாவா, அங்கே அவங்க எந்த நிலமையில் இருக்காங்க அப்படின்னு. இது ஒரு மனிதன் இயல்பாக நேசித்தால் மட்டுமே வரும். கரெக்டாக எனக்கு தெரிந்து சொந்த பந்தங்கள் இறந்த உடனே அந்த நெருக்கத்தில் பண்டிகை வரும். அந்த ஒரு ஆண்டுக்கு கூட பண்டிகை யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த சொந்தம் இறந்த அந்த நெருக்கத்தில் பண்டிகை வந்தால் கூட கொண்டாடுறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னையா அழுகுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கொண்டு போய் புதைக்கிறீங்க, ரொம்ப நெருக்கத்தில் அடுத்த மாதமாக அதுக்கு அடுத்த மாதமாக பண்டிகை வருது, ஜாலியாக கொண்டாடுறீங்க, எப்படி முடியுது? ஏன் அந்த ஒரு நாள் அந்த ஓராண்டை ஒரு சாதாரணமாக இன்றைக்கி இருப்போம், ஒருத்தர் இறந்தவருக்கு மரியாதை கொடுப்போம்னு ஏன் இருக்க முடியல அப்படின்னு. அப்போது ஒரு அம்மா கைதாகி நம்மை ஆளாக்கியவர் அவர் வீட்டில் இருக்கிறாங்க, பதவி இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த ஒரு சோகமான ஒரு தீபாவளி, அதை நம்ம கொண்டாடணுமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அது ஏன்னா ஓபிஎஸ் அவ்வளோ விசுவாசமானவன்றது சொல்ல வர்றார். ஆனால் அவர் விசுவாசமானவர் இது போல் வந்தவரை தவிர அவர் ஒரு போராட்ட குணமுள்ள தலைவர் இல்லை அப்படின்றதான் என்னுடைய அசஸ்மெண்ட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் முதல்வர் ஆகிறார். சசிகலா அவரை முதல்வராக கண்டினியூ பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஒரு விசுவாசமான இவர் அம்மா இருந்த இடத்துல இவரை முதலமைச்சராக வச்சு நம்ம அதிமுகவை நடத்திட்டு போகணும். அந்த இடத்துல தான் பாஜக உள்ளக்க ஏடிஎம்கேக்குள்ளே விளையாடணும்னு நினைக்குது. ஏன்னா அவர்களுக்கு பிஜேபி இங்கே கால் விடணுன்னா 2 பெரிய கட்சியில் ஒரு பெரிய கட்சியுடைய தலைவி இன்றைக்கி இல்லை, அந்த கட்சியை கையில் எடுத்தோன்னா நம்ம கால் ஊனலாம் அப்படின்றது அவங்க எண்ணம். அப்போது ஓபிஎஸ் துரோகம் பண்ணுறாரு, அவர்களுடைய கைக்கு மாறுகிறார். அப்படி மாறும் பொழுது இவர்களுக்கு தெரியுது அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னு. ஆனால் அவருக்கு முதல்வர்ன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது யார்? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சி கையில் இருந்தது சசிகலா கிட்ட. அது தேவையோ தேவையில்லையோ எதுவோ, ஆனால் அவர்கள் கையில் இருந்ததுன்னு தான் யதார்த்தம். மற்றவர்கள் எல்லோரும் அவர் சொல்கிறத கேட்டாங்க. அதிமுகவை சசிகலா அளவிற்கு நேசிப்பவர்கள் நான் இன்றைக்கும் யாரையும் பார்க்க முடியாது. இன்னை வரைக்கும் சசிகலா வாயிலிருந்து இந்த அதிமுக ஒழியணும், இது விளங்காமல் போகணும், எடப்பாடி விளங்காமல் போகணும் அப்படிலாம் பேசினதே கிடையாது. அதிமுக ஒன்றுபடணும், அதிமுக பிரிந்தவர்கள் சேரணும், திமுகவை வீழ்த்தணும். அதற்காக நான் போட்டியாக கூட வரல, நான் ஒதுங்கி இருக்கிறேன். நீங்கள் ஒன்றா இருந்து நீங்களே முதல்வராக இருங்க, கட்சியை வலுப்படுத்துங்க. இதுதான் அவங்களுடைய பார்வை இன்னை வரைக்கும். அப்போது ஓபிஎஸ் 2016 இந்த வேலையை பண்ணும் பொழுது இவரை நகர்த்தினா தான் கரெக்டுன்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ தானாகவே அவங்க தான் தலைமை இடத்துல இருக்கிறதுனால முதலமைச்சர் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் தெரியும். கேஸ் டக்குன்னு தீர்ப்பு வந்து இவங்களை தூக்கி உள்ளே வைக்கிற ஏற்பாடலாம். அப்போ சசிகலா போகும்பொழுது கட்சியை இதாகிடக்கூடாது எம்எல்ஏக்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு நடந்தது ஒதுக்கப்பட்டது மற்ற விஷயங்கள். என்ன, இதே ஓபிஎஸ்ஐ பாஜக மேலே இருந்து கொண்டு வர திணிக்கிறாங்க எடப்பாடிக்கிட்ட. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 11 எம்எல்ஏவோட தனியாக போய் தர்ம யுத்தம் நடத்தினவர் சசிகலா தலைமையில் அவங்க பார்த்து எடப்பாடி துணை பொதுச் செயலாளராக டிடிவியை நியமித்து அந்த கட்சி ஆட்சியிலையும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக தனக்கு வாழ்வளித்த சசிகலா மதிக்கணும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது 11 எம்எல்ஏவோட ஒன்றும் இல்லாமல் போனவரை கொண்டு வந்து அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்ன்ற டாப் மோஸ்ட் பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா? ஒத்துக்கிட்டாங்கல்ல, துணை முதலமைச்சர் கொடுத்தாங்கல்ல. அப்போ எங்கேயாவது இருந்து ஒரு அழுத்தம் வந்ததுனால தான் நடந்தது. அப்போ ஓபிஎஸ் அவருடைய உழைப்பால் அந்த இடத்துக்கு வந்தாரா? வரலை. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய எஜமானர்களுக்காக உள்ளக வேலை செஞ்சார். அதனுடைய பலன் தான் இந்த 3-4 வருஷமாக ஏடிஎம்கே திமுக சொல்லுதில்ல அடிமை இது அதுன்னு. ஆனால் இப்படி சொல்கிறதுக்கு அடிமைத்தனமாக இருந்து பாஜகவுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி இதெல்லாம் பண்ணது ஓபிஎஸ், தொல்லை கொடுக்க வச்சது ஓபிஎஸ். இதை சமாளிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இவர்கள் சில விஷயங்களுக்கு அவரோட ஒத்து போக வேண்டியதாச்சு. அதே ஓபிஎஸ்ஐ தூக்கி வச்சுக்கிட்டு இவர்களும் தொல்லை கொடுத்தாங்க.
ஏடிஎம்கேக்கு துணை தலைவர் சீட்டு கொடுக்க மாட்டேன் எல்லா வேலையும் நடந்ததில்ல. ஆனால் பாஜகவுக்கு முழுதும் அடிமையாக ஒர்க் பண்ணவர் ஓபிஎஸ். அவரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இவங்க எடப்பாடியை திட்டியிருந்தாங்க, அடிமை பாடி அந்த பாடி இந்த பாடின்னு. ஆனால் ஓபிஎஸ்ஐ நாங்கள் நகர்த்தியே தீர்வோன்னு நகர்த்துனாங்க. வேறு யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டேன்னு வரைக்கும் உறுதியாக இருக்கிறாங்க. பாஜக விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ திரும்பி சேர்ந்த பிறகும் அண்ணாமலை நீக்கணும்னு வச்ச கோரிக்கை உட்பட நிறைவேறி இருக்குது. கரெக்டாக? அப்போ ஏடிஎம்கே அந்த இது ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க. சசிகலா ஒதுங்கிட்டாங்க. அவங்க இப்போவும் அவங்களுடைய எண்ணம் என்னென்னா ஒன்றுபட்ட அதிமுக ஆட்சியை பிடிக்கணும், எல்லோரும் ஒன்று சேரணுன்றது தான் அவங்களுடைய தாட்டு. அதுக்கு இடையூறு இல்லாமல் நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன்றாங்க. இதில் ஏதோ வகையில் எடப்பாடி பொறுத்து வரல, மற்ற எல்லாருக்கும் ஓகே. பலரும் இன்றைக்கி சசிகலாவை பார்க்குறாங்க. அந்த பழைய விசுவாசம் யாருக்கும் போகல. இதில் ஓபிஎஸ்ஸு ஒரு படி மேலே போய் அதிமுகவை எதிர்த்து இரட்டை இலையை எதிர்த்து போட்டி போட்டார். ஞாபகம் இருக்குதா? ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தன்னை பெரிய கட்சி தலைவராக நினைக்கிறவர் ஏன் போட்டி போடணும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி அண்ணாமலை கையில் போயிட்டு அண்ணாமலை மூலிமா ரெக்கமெண்டேஷன் எடப்பாடிகிட்ட போய் இப்படிலாம் நடந்தது. அதிமுகவை என்னென்ன தொல்லை கொடுக்கணுமோ தொல்லை கொடுத்தாரு. அதான் அதிமுக பழக்கிற வேலைலாம் எதுவுமே முடியாமல் இன்றைக்கி தனியாக போய் தனிமரமாக இருக்கிறார். அவர் மகன் கூட அவர்கிட்ட இல்லை. ஒரு 2-3 பேர் கூட இருக்காங்க. அதுலேயே அவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஏடிஎம்கே வர்றதுக்கு. இன்னும் சிலர் தாவேகா போகிறதுக்கெலாம் ரெடியாக இருந்தாங்க. இந்த கர்மாந்திரங்க தான் உள்ள அதான் ஓசன் படம்லாம் இருக்க உள்ள இல்லாட்டி இன்னத்துக்கு கொஞ்சம் பேர் ஓபிஎஸ் டீம் இங்கே வந்துட்டுருக்கோம் தாவேகா. இதுங்க உள்ள இன்னும் சில பேர் ஏடிஎம் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. அது ஒரு பார்ட்டு. இப்போ அவருக்கு உடம்பும் சரியில்லை. மனைவி மரணத்துக்கு பிறகு அவருக்கு பெருசாக முடியல. ஏன் இன்னும் இவ்வளோ ஒரு இழுவை இழுத்துக்கிட்டுன்னு அதிமுக பாஜக மறுபடியும் ஒன்று சேர்ந்தா பிறகு இவர் இவ்வளோ பண்ணவரை உள்ளே கொண்டு வருவாங்களா? அவர்கள் சொன்னாங்க சேர்த்துக்குங்க, கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், எல்லோரும் இணைஞ்சிட்டிங்கன்னா நல்லது, டிஎம்கே காலி பண்ணலாம் அப்படின்னு. இவ்வளோ பண்ணவரை மறுபடியும் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தோம், நீங்கள் சொல்லி தான் எல்லாம் பண்ணோம். என்னென்ன வேலை பண்ணார்? திமுக கூட சேர்ந்துட்டு உள்ள வேலை பண்ணாருங்க. இவர் எப்படி சேர்க்க முடியும்? அதெல்லாம் பேசாதீங்க, நம்ம மீண்டும் கூட்டணி சேர்ந்துருக்கோம், மற்றது பேசுவோம், இதை பேசாதீங்க. சரி ரைட்டு, அது அவங்க பிரச்சனைன்ட்டார் அமித்ஷா. ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தை எப்படி போகுதுன்னா வெளியிலேருந்து அவர்கள் ஆதரிக்கிட்ட. இப்போ டிடிவி தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக கூட்டணிக்கு வெளியிலேருந்து ஆதரவு. நோக்கம் என்ன? திமுக ஆட்சியை வீழ்த்தணும். ரைட்டு. சசிகலா கூட ஒரு காலத்தில் தேர்தல் நெருக்கத்தில் கூட அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணலாம், நடக்கலாம். அப்போ ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன? இப்போவும் குழப்பிக்கிட்டு இருக்காரா? விஜய்க்கு தனி கட்சி, உரிமை மீட்பு கழகம் ஆச்சு. நேற்று வரைக்கும் அதான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்து தனி கட்சி தொடங்க போறாரு, அதுக்கான நிறைய பேர்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இவர் சொன்னவொன்னு ஒரு அம்மா வேலைக்கு போய் வெளியில் போயிடுச்சு, மாநில நிர்வாகி தகவல் தொழில்நுட்பம். இப்போ அவர்கிட்ட இருக்கிறது வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன். இவர்கள்லாம் எப்போ வெளியில் போகலான்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. வைத்தியலிங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா அந்த மாவட்டத்தில் அவருக்கு எதிராக ஓஎஸ் மணியன் மற்றவர்கள் இருக்காங்க. ஜேசிடி பிரபாகரன் சென்னையில் அவருக்கு பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு புள்ளியில் இணைஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஓபிஎஸ் இப்போவும் பிஜேபி அவரை சும்மா இருன்றாங்க. இப்போ டிடிவி அந்த இதுக்கு வந்துட்டார். நம்ம வந்து ஒரு அதிமுக தான் வரணும், அவர் வர்றதில்ல, முதலமைச்சர் வரதில்ல ஆட்சேபனை இல்லை, திமுக வீழ்த்தப்படணுன்ற லெவலுக்கு அவர் வந்துட்டார். அவர் அரசியல் அறிந்தவர். இவர் இன்னும் யார் கையிலையாவது மாட்டிக்கிட்டு எதாவது பண்ணலான்னு பார்க்குறாரு. அதனால் இவர் மாநாடு நடத்தி தனி கட்சி தொடங்கி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, செலவு தான் ஆகும். ஏற்கனவே நொடிஞ்சு போயிருக்காரு ஓபிஎஸ். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப செலவினங்கள். அவர் துட்டு கொடுத்து வச்சவங்களாம் அவர் தான். அதாவது அந்த நிலைமையை விட்டு கீழே இறங்கிட்டா போயிடும்ல, எல்லாம் தலை எடுத்துருவான், தரமாட்டான். அந்த மாதிரி பாதிக்கு உள்ளாக்கப்பட்டு நிதி சுமையிலையும் அவர் இருக்கிறார்னு அதுக்காக புது கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் அவர் பண்ண மாட்டார். இந்த மாநாடு நடத்துறதுலாம் ஒரு சும்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இருக்கும். அதனால் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அவர் இது 90% அவருடைய இது ஒதுக்கப்பட்டு விட்டார். அதிகபட்சமாக அவர் அதிமுக கூட்டணியில் பாஜகவுடைய சிபாரிசின் பேரில் ஏதோ ஒரு 2 எம்எல்ஏக்கள் வாங்கி நிற்கலாம். அவர் பையனை அவர் கூட இருக்காரா அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனைலாம் இருக்குது ஓபிஎஸ்க்கு. இவ்வளோ குழப்பங்களில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அவர் வந்து அதிமுகவில் நான் இணையிறேன், எனக்கு வந்து எந்த பதவி தரனாலும் பரவாயில்ல, நான் அதிமுக கூட இணையிறேன், எடப்பாடி அவர்கள் சம்மதிச்சார் அப்படின்னா நான் அதிமுக டீமில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி காலையில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அவர் சொன்னாரா? எவனா லகட பாண்டிகள் பேசுறதெல்லாம் வந்து கேட்குறீங்க? இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதான் உளறிக்கிட்டு இருப்பாங்க. இவனுங்க தான் ஓபிஎஸ் பெரிய தலைவர்,
அதிமுக அவர் கையில் போகணும் வளரிருந்தவனுங்க தான் இப்போ நீங்கள் சொல்கிறவனுங்க. ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை, செல்லா காசு. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன். தொண்டர்களோட லிங்கில் இருக்கிறவங்க, கனெக்டில் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். நீ எதுவுமே பண்ண மாட்டேன், யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னா இதுதான் நிலமை. இன்னொன்று அவர் தலைவர் கிடையாதுன்றேன். அவர் இப்போ எடப்பாடினா நீங்கள் கீழே இருந்து மேலே அப்படி வந்தவர். ஸ்டாலின் எடுத்திங்கன்னா மாணவர் அணி, இளைஞர் அணி, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தலைவருடைய மகன் அப்படின்னாலும் எடுத்தவொன்னே அங்கீகாரம் கிடைக்கல. பல கட்டங்களை கடந்து அவர் வந்து 84 நிற்கிறார், தோற்று போகிறாரு, 89 எம்எல்ஏ ஆகிறாரு, அப்போ அமைச்சர் ஆகல. 96க்கு பிறகு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி அவருடைய பயணமும் நீண்ட தூர பயணம். ஓபிஎஸ் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. சுயமாக நீ ஒவ்வொருத்தர் வைத்தியலிங்க எடுத்துக்கங்க. அவர் மாவட்டத்தில் அவர் செல்வாக்கு உள்ளவர், ஓபிஎஸ் கூட இருக்கிறவர். மனோஜ் பாண்டியன் எடுத்திங்கன்னா அவங்க அப்பா பிஹெச் பாண்டியன் மிகப்பெரிய தலைவர். அந்த காலத்தில் அவர் சபாநாயகராக இருந்தார். அவர் வழியில் இவர் வந்திருக்காரு. இவருக்கு அந்த ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி ஓபிஎஸ்க்குன்னு சொல்லுங்கள், சொந்த மாவட்டத்தில் நிற்க முடியாமல் தானே போய் ராமநாதபுரத்தில் நின்னார். அதனால் அவர் அதை புரிஞ்சிக்காமல் இன்னும் செயல்படுறாரு. இது வந்து இவர்கள் தேவைக்கு அதிமுக சில சமயம் தூக்கி பிடிப்பாங்க. அண்ணாமலை தூக்கி பிடிச்சாங்கல்ல, அண்ணாமலை கூட பெரிய தலைவர் கிடையாது. பாஜக தான் பெரிய கட்சி, அதிமுக ஒன்றுமே இல்லை, பாஜக தான் ஜெயிக்கும், இப்படிலாம் உருட்டுனாங்கல்ல. இந்த உருட்டில் இது மாதிரி ஒரு உருட்டு தான் ஓபிஎஸ் பெரிய ஆளுன்னு. அவர்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்டில் 10 பேர் பேசிட்டோன்னா 11 ஆள் நம்மளாலும் பேசுவோம். கீழே இருக்கிறவங்க நம்ம ஆட்கள் யாரும் சுயமாக சிந்திக்கிறவர்கள் கிடையாது. சிந்திக்கணும்னா அதுக்கு இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து யோசிக்கணும். ஓபிஎஸ் எப்படி வந்தார், எப்படிப்பட்ட தன்மை உள்ள தலைவர், அவருடைய ட்ராவல் எப்படி அப்படின்னு. இது எதுவுமே தெரியாது. இன்றைக்கி ஒருத்தன் சொல்லிட்டானா நம்மளும் அதையே சொல்லணும். அதில் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்கள் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த தலைவர் யார்? தமிழிசை அப்படின்னு ஒருத்தர் உருட்டினார் ஒரு சேனலில். இன்னொருத்தர் தமிழிசையா வானதியா, இன்னொருத்தர் தமிழிசையா வானதியா முருகானந்தம்மா. ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் நான் அடித்து சொல்லியிருந்தேன், நைனா நாயகன் தான் வருவாங்க. ஏன்னா நம்ம சோர்ஸ் நம்ம கேட்குறோம், அவருக்கு தாங்க சொல்கிறாங்க, இவங்க யாரும் கிடையாதுங்கன்றாங்க. தமிழிசை வரவே முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். வானதிக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது இவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே எல்லாம் எப்படி உருட்டினாங்க ஞாபகம் இருக்கா? எல்லா யூடியூப்லையும் பாருங்கள், இன்றைக்கி எடுத்து பாருங்கள், இருக்கும் தமிழிசை அடுத்த தலைவர், வானதி தான் தலைவர், முருகானந்தத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்புறம் இன்னும் 2-3 பேரை உருட்டினாங்க. அதனால் யதார்த்தம் என்ன, நிலைமை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது தான் அரசியல். ஸோ அதே மாதிரி வந்து சமீபத்தில் காமராஜ் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசினார். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே மாறிட்டு இருந்தது. காமராஜ் அவர்கள் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாருன்னு சொல்லி கருணாநிதி வந்து இவர்கிட்ட சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுக்கு எதிராக வந்து செல்வப்பிரதங்க அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திமுகவினருடைய வன்மம் இருக்குல்ல, அவர்களை தவிர அவர்கள் தான் தியாகி, அவர்கள் தான் வீரர்கள், அவர்கள் தான் அறிவாளிகள், அவர்கள் தான் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் அரியணைக்கு தகுதியானவர்கள். இங்கே இப்படி வந்துட்டீங்க வச்சுக்கிங்க, இவன் யார், இவன் வந்து சுயநலவாதி, இவன் வந்து நேர்மையற்றவன், இவன் போய் தலைமைக்கு ஆசைப்படுறான் பார், வந்தவொடனே தலைமையா என்ன தியாகம் பண்ண, இப்படி உனக்கு என்ன அறிவு இருக்குது முட்டா பையன். இது எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதா, காமராஜருக்கு நடந்திருக்கு. காமராஜர்லாம் மோசமான பேர் சொல்லி உருவ கேலி பண்ணதெல்லாம் உண்டு, முரசொலிலேயே. பெரியாரே பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ எடப்பாடியெல்லாம் எப்படி டிஃபேம் பண்ணுறாங்க, ஒன்றுக்கும் உதவாதவர், தவழ்ந்து போய் பதவி வாங்கினவர், அடிமை சிந்தனை உள்ளவர், லாய்க்கே இல்லாதவர். ஓபிஎஸ் மாதிரி தலைவர் கிடையாது, எடப்பாடிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்படி இந்த உருட்டில், இந்த வன்மத்தில் ஒன்று தான் நேற்று திருச்சி சிவா சொன்னது. ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார்னு கருணாநிதி சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் ஒன்று சொன்னார். எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட போய் சொன்னாராம். அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை இணையிலான்னு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிச்சு. பிஜு பட்நாயக்னு ஒரு தலைவர், ஒடிசாவுடைய முதல்வராக இருந்தவர், இப்போ நவீன் பட்நாயக்குடைய தந்தை. அவர் வந்து ஒரு அன்பால் காங்கிரஸ் இங்கே வீழ்த்தப்படணும், அதனால் ஏடிஎம் டிஎம்கே ஒன்றாகி ஸ்ட்ராங் ஆகணும், நீங்கள் பிரிஞ்சு இருக்காதீங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 தலைவர்களுக்கும் அது ஓகே. அப்போ வந்து லாஸ்ட்டில் கொடி சின்னன்னு வரும்பொழுது பிரச்சனையாகுது. பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் நம்ம தான் தனியாக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி முடியும். எம்ஜிஆர் அந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டு சேரவே இல்லை. ஆனால் துரைமுருகன் இப்போ எப்படி உருட்டுறாருனார்னா, எம்ஜிஆர் வந்து கருணாநிதிட்ட சொன்னாராம், நான் வந்து தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், ஃபைலும் பார்க்க தெரில, ஒன்றும் பார்க்க தெரில, தயவுசெய்து நீங்கள் முதல்வராக இருங்க, நான் கட்சி தலைவராக இருக்கேன்னு அந்த டைமில். உடனே கலைஞர், யாரை பார்த்து சொல்கிறாய், அலெக்சாண்டரிடம் வீழ்ந்த போரஸ் மன்னனுக்கு திரும்ப அரியணையை கொடுத்தது போல் என்னை நினச்சிக்கிட்டீங்களா, என்னை போரஸ் மன்னன் என்று நினைத்து கொண்டீர்களா,
நான் வந்தாலும் தனியாகத்தான் வருவேன் அப்படின்னு சொன்னாராம். இது எவ்வளோ பெரிய உருட்டு! இட்லினா சட்னி கூட நம்பாது, இப்படிப்பட்ட உருட்டா? இந்த உருட்டு என்ன, இவர்களுக்கு தனியாக கை வந்த கலை. மேடையில் நீங்கள் நானா சின்ன பையனா நம்ம திமுக அந்த மேடையில் பேசுகிறவங்க பார்க்கணும், என்னயா இவ்வளோ பெரிய தலைவரா, ட்ரம்போட பெரிய ஆளா நம்ம திமுக தலைவர்கள், உலகத்துக்கே கற்றுக் கொடுக்குறவங்களா? சே என்னடா இப்படி! இந்திரா காந்திலாம் ஒன்றுமே இல்லையா நம்ம தலைவர்கள் முன்னாடி? ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு தியாகமும் இல்லையா? சுதந்திர போராட்ட தியாகிகளோட நம்ம தலைவர்கள் தியாகம் பெருசா? ஐயோ, இப்படி தான் அவங்க பேசுறது நம்மளுக்கு தோணும். ஆனால் எல்லாம் டம்மி பீஸுன்றது போக போக தான் தெரிஞ்சது. வரலாறுகள் எப்படி மாற்றி எழுதப்பட்டது, பொய்க்கதைகள் புனைக்கதைகள் எப்படி எப்படிலாம் பெருசாக சொன்னாங்கன்னு. அந்த மாதிரி காமராஜருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் கூட இருந்தவர் சொன்னது, அந்த அரசு விருந்தினர் மாளிகையில் தான் தங்குவாங்க. நீ காமராஜர் படத்தில் பார்த்தா கூட அந்த காட்சி வரும்னு நினைக்கிறேன். அவர் போய் தங்கும்போது உள்ளே காற்று வரலன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து திண்ணையில் படுத்துருக்கும். அந்த பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும், திண்ணை அப்போ பெரிய திண்ணை மாதிரி இருக்கும்ல, அதில் படுத்தா காவலாளி பின்னாடி துப்பாக்கியோட நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சராச்சேன். என்ன பண்ணுறேன்னு அப்படின்னா, இல்லை ஐயா பாதுகாப்பு. ஏன்னா தலைக்கு பின்னாடி துப்பாக்கியோட நின்னா தூக்கம் எப்படியா வரும்? போய் தூங்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உள்ளே காற்று வரலன்னா உள்ளே ஏசி இருந்த காற்று வந்திருக்கும்ல. இவரோட வாழ்க்கை நடந்தது, சொன்னது, பதிவு பண்ணது. நெல்லைக்கண்ணன் பதிவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். நெல்லைக்கண்ணன் யாருன்னு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பெரிய பேச்சாளர், அவ்வளோ பெரிய இது. கலைஞரை எடுத்து சேப்பாக்கத்தில் போட்டிட்டார். அவர் பேசுனதை பார்த்து கலைஞரை பயந்துட்டார், நம்ம எங்கே தோற்று போயிடுவோம்னு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேச்சாளர். இன்னொரு நாள் காரு போகுது, சைரன். ஏய் நிறுத்து அப்படின்னா, அண்ணா என்னது அது? இல்லைண்ணா முதலமைச்சர் போகிறீங்க பாதுகாப்புக்கு. ஏன்னா போனாதான்டா சங்கு ஊதுவாங்க, இது எதுங்க சங்கு? நிறுத்துன்னு போ அப்படின்னா, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எளிமையானவர். அவர் இறந்து போனப்போ அவருடைய வங்கி இருப்பு 210 ரூபா, வேறு காசு கிடையாது. அவங்க அம்மாவை ஒரு மத்திய அமைச்சர் போய் பார்க்க போகிறார் ஒரு மரியாதை காரணமாக. அப்போ அகில இந்திய தலைவர் காமராஜர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பையனை பார்ப்பீங்களா? பார்ப்பேன். அம்மா அவங்கள மாதிரி இந்த 150 ரூபா தான் அனுப்புகிறான் மாதம், இந்த சவுரெலாம் வேறு இடிஞ்சு போச்சு, மராமத்து இதெல்லாம் பார்க்கணும், ஒரு 200 ரூபா அனுப்ப சொல்லுங்கள் அவனை பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவர் நெகிழ்ந்து போயிடுறாரு. உடனே ஒரு 200 ரூபா எடுத்து, அம்மா இதை வச்சுக்கங்க, நான் காமராஜர் ஐயாட்ட நான் வாங்கிக்கிறேன். ஐயோ அவன் திட்டுவான், அவன்கிட்ட நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க அப்படி. அவர் அப்படியே கலங்கி போய் எப்படிப்பட்ட தலைவர்கள், எப்படிப்பட்ட தாய் அப்படின்னு போகிறார். இதை ஒரு டிஎஸ்பி, ரிட்டையர்ட் டிஎஸ்பி நேரில் பார்த்தவர், கூட இருந்தவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு தடவை அவங்க வீட்டு பக்கத்தில் அடிப்பம்பு போட்டுக்கிறான். இது நெல்லைக்கண்ணன் பதிவு பண்ணது. தண்ணி எடுக்கிறதுக்கு காமராஜர் வீட்டு பக்கத்துலேயே, அங்கே அவர் ஊரில். இவர் காமராஜருக்கு தகவல் தெரிஞ்சுட்டு இருக்குது. என்ன இது என்ன முதலமைச்சர் அம்மானோன்னா வீட்டு வாசலில் பம்பு போட்டாங்கன்னு இது வர்றதுக்கா? எல்லாருக்கும் வழக்கமாக எங்கே போடணும் அங்கே போட வேண்டியதானே அப்படின்னு திட்டி இது பண்ணார். அவங்க அம்மாவையும் கடிஞ்சிக்கிட்டாராம். அப்படிப்பட்ட தலைவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு இந்த சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய வன்மம் தெரியுதா இல்லையா? நீங்களும் அப்படி டெய்லி மொட்டை மல்ல தான் படுத்துறீங்களா? அதிமுகவில் அரசு காரை தான் பயன்படுத்துகிறாங்க. யார்? அமைச்சரில் இருந்த முதலமைச்சர் உட்பட. இன்றைக்கி நீங்கள் யாராவது அரசு வண்டியை பயன்படுத்துகிறீங்களா? என்ன தகுதி இருக்குது நீங்கள் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்கினான்னு சொல்கிறதுக்கு? நீங்கள் வாங்க எல்லாரும் 8 கோடி 10 கோடி இவ்வளோ சொந்த வாகனத்தில் எல்லா அமைச்சர்களும் 2 கோடி 3 கோடி. முதலமைச்சர் இப்போ 2.5 கோடி பேரம்பேரில் இருக்கிற ஒரு வண்டி யூஸ் பண்ணுறாருன்னு தகவல் வந்ததா இல்லையா? வாட்ச் வந்து 1000 ரூபாயும் இருக்குது, 5000 ரூபாயும் இருக்குது. நீங்கள் அதிகபட்சம் ஒரு வாட்ச்னா நல்லா ஓடணும், நல்ல கம்பெனியாக இருக்கணும், ஒரு 10,000 12,000 இன்றைக்கி ரேஞ்சுக்கு. கோடிகளில் லட்சத்தில் கட்டுறீங்கன்னு தகவல் வருதா இல்லையா? என்ன தகுதி இருக்குது அவர் சொல்கிறதுக்கு? ஒரு மனிதர், மகத்தான மனிதர், மாற்றார்களும் இன்றைக்கி பாஜகலேருந்து எல்லாருமே காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு பேசுகிற ஒரு மகத்தான மனிதர், எளிமையாகவே வாழ்ந்து தனக்குன்னு தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் பண்ணாதவர், திருமணம் கூட செய்து கொள்ளாதவர், மறைந்து ஒரு அருமையான மரணம், தூக்கத்திலே உயிர் போகுது. அப்படிப்பட்ட தலைவர், இந்தியாவுடைய கிங் மேக்கராக இருந்தவர், 2-3 பிரதமர்களை நியமிக்கிற இடத்துல இருந்தவர், தான் பிரதமராகிற வாய்ப்பையும் தட்டி கழித்தவர். அப்படிப்பட்டவருடைய பிறந்த நாளில் நல்ல விஷயம் பேசுறது வாய்ப்பே இல்லையா? தெரியுதா வன்மம்? ஏசி இது காங்கிரஸ் லைட்டாக எதிர்க்கிறாங்க. அப்படியே போராட்டம்லாம் நடத்தணும். நீங்களாம் என்ன அப்படியே எளிய வாழ்க்கை வாழ்கிறீங்களான்லாம் கேட்கணும். ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்களே, என்ன சாதாரண நடத்துகிறாங்க? இல்லை ஒரு வெளியே வந்தால் போனால் ஒரு
ஒரு ஸ்கூல் கட்டலாங்க, அவ்வளோ அதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விழாக்கு இதுக்கு வரப்பு மேலே சிமெண்ட்டு போட்டு ரெட் கார்பெட்டு போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எளிமையை பற்றி இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வன்மம். திருச்சி சிவா ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி, மிக அழகாக பேசக்கூடியவர், உருக்கமாக பேசக்கூடியவர், கண்ணீர் ஒரு அளவு பேசுவார். அவர் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன். இந்த மாதிரி வார்த்தை எப்படி அவர்கிட்ட வருது? ரொம்ப மோசமானது இல்லை. அது திமுகவுடைய ஒரு மரபியல் தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அவர் ஒரு சிறந்த மனிதர், அவர் ஒரு மரபியல் தொடர்ச்சியாக தான் இதை கடுமையாக கண்டிக்கணும். காமராஜருக்கு இழிவுபடுத்துகிற மாதிரி தானே பிறந்த நாள். ஏசி இல்லாமல் தூங்குறாரு, அது சொல்கிறாங்க. அவர் வீடு பார்த்துருக்கீங்களா? அது வாடகை வீடு. அது இன்றைக்கி அதை அரசு விலைக்கு வாங்கி அதை நினைவில்லமாக வச்சுருக்காங்க. ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வன்மம் தானே. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.